தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே கடவுள் ஆபிரகாமுடன் கடவுளின் உடன்படிக்கை. ஒன்று, ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்று கடவுளுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகின்றது காட்சி வழியாக. ஆபிரகாம், என் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கே குழந்தை இல்லையே, மக்கள் பேர் இல்லையே என்று ஆண்டவரிடத்தில் தெளிவாக அவர் பேசுகின்றார். ஆபிரகாம், தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமையாளாய் ஆகப் போகின்றான் என்று சொல்லுகின்றார். ஒரு அடிமையினுடைய குழந்தைதான் எனக்கு பின் எனக்கு வாரிசாக இருக்கின்ற அந்த அடிமையின் குழந்தை எனக்கு வாரிசாக இருக்க போகின்றது என்று கடவுளிடத்திலே அவர் பேசுகின்றார். ஆண்டவர் இயேசு உடன்படிக்கையின் பேழையாக கொடுக்கின்ற ஆபிரகாமோடு சேர்ந்து கொடுக்கின்ற அந்த வார்த்தையை பாருங்கள். ஆண்டவர் இடத்துல ஆபிரகாம் பேசுகின்ற பொழுது, கடவுளே, எனக்கு குழந்தையே இல்லையே, மக்கள் பேரே இல்லையே, நீர் ஆசீர்வாதம் கொடுக்க போகிறேன் அப்படின்ற அந்த ஆசீர்வாதத்தினால எனக்கு என்ன கிடைக்க போகிறது? கடைசியில் என் அடிமை பெண்ணுடைய பையன்தான் எனக்கு பின் வாரிசாக இருக்க போகிறான் என்று சொல்லுகின்றார். தாராளமாக ஆண்டவர் இடத்துல கேட்கின்றார். அதற்கு ஆண்டவர் இயேசு, என் வீட்டு அடிமை மகன்தான் எனக்கு பின் உரிமையாளன் என்ற பொழுது, ஆண்டவர் உனக்கு உரிமையாளர் ஆக உன்னுடைய இனத்திற்கு உன்னுடைய மகன்தான் உரிமையாளராகவான் என்று சொல்லுகின்றார். உனக்கு பிறக்க போகின்ற அந்த குழந்தை தான் உனக்கு உரிமையாளனாய் ஆகப் போகின்றது என்று சொல்லுகின்றார். ஆபிரகாமுக்கு வாக்குறுதி நிறைவாக பொழியப்படுகின்றது. ஆபிரகாமை ஆண்டவர் இயேசு வெளியே அழைத்து வந்து, இதோ வானத்தை அண்ணாந்து பார், இந்த விண்மீன்களை என்ன முடியுமானால் எண்ணிக்கோ, உன்னுடைய இனத்தை நான் இந்த வானத்தில் இருக்கின்ற விண்மீன்களை போன்று அந்த அளவுக்கு அதிகமாக உன்னால் எண்ண முடியாத, சிந்திக்க முடியாத அளவிற்கு உன்னுடைய இனத்தை நான் பெருக்க செய்வேன் என்று ஆண்டவர் இயேசு அவருக்கு கட்டளை கொடுக்கின்றார். ஒரு பரிந்துரையை செய்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை இன்று நமக்கு கொடுப்பார் என்றால் நாம் என்ன கேட்போம் அவரிடத்துல? எனக்கு பொன்னை கொடு, பொருளை கொடு, பதவியை கொடு, பணத்தை கொடு, பட்டத்தை கொடு, வீட்டை கொடு, நிலத்தை கொடு, இப்படி தான் கேட்போமே ஒழிய, நான் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று கேட்போமே ஒழிய, இந்த உலகத்திற்கு ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆபிரகாமோடு கடவுள் உறவாடிய பொழுது கேட்ட அந்த கேள்வியை இன்று நம்மை பார்த்து கேட்கின்றார் என்றால் நாம் சிந்திக்க முயல்படுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த காட்சி வழியாக கொடுத்த அந்த இறை வார்த்தைகளை நாம் சிந்திப்போம். ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்வோம். என் வாழ்வில் இயேசுவே, என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்த எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே, என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்த எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் பாராமல் நான் வாழும்போது தாயாக நீ மாற வேண்டும், அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே, என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும்,
எந்த எல்லாமும் நீயாக வேண்டும். ஆமாண்டவரே, என் வாழ்வில் இயேசுவே நீயாக வேண்டும். எந்த எல்லாமும் நீயாக வேண்டும். என்னுடைய சொல், செயல், சிந்தனை அனைத்தும் நீயாக வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் சோகத்தில் மூழ்கிற பொழுது, நாங்கள் சோகத்தில் வாழுகின்ற பொழுது, சோகங்கள் தாழாமல் பாரங்கள் தாங்காமல் நாங்கள் வீழ்கின்ற பொழுது, ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதுகாவலாகவும் அரணாகவும் இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். ஆம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில், எங்களுடைய வாழ்வில் நீர் இயேசுவே என்னாலும் எங்களோடு கூட இருந்தால், எல்லாமும் நீயாகவே இருந்தால் எங்களுக்கு எந்த குறையும் இருக்காது ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் ஆண்டவரே. பாரங்கள் தாங்காமல் நாங்கள் சாயும்போது ஆண்டவரே, பாதங்கள் நீயாக இருக்கின்றன. எங்களை நாங்கள் சாய்கின்ற பொழுது எங்களை தூக்கி அணைத்து கட்டி பிடித்து அரவணைக்கின்ற அன்பு தெய்வமாக இருக்கின்றன. ஆம் ஆண்டவரே, இதோ எங்கள் வாழ்வில் நீர் வர வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வில் நீர் எப்பொழுதும் எங்களோடு கலந்திருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே, இதோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காணொளியை பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நான் கேட்கின்ற, நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் அனைத்தையும் உங்களுக்கு முழுமையாக வந்து சேருவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த ஆண்டு முழுவதுமாக என்னோடு கூட இருந்து இந்த இறை வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த காணொளி மூலமாக உதவி செய்கின்ற என்னுடைய அன்பு தம்பி தன்னுடைய படிப்பிற்காக அவர் செல்லுகின்றார். அவருக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். இதோ மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக நான் எப்பொழுது எந்த நேரத்தில் வருவேன் என்று உங்களுக்கு தெரியாது. இந்த தம்பி அருள், என்னுடைய அன்பு தம்பி இருக்கின்ற வரையிலும் முழுமையாக என்னோடு ஒத்துழைப்பு கொடுத்து எனக்காக எல்லா சங்கடங்களையும் ஏற்றுக்கொண்டு எல்லா மனநிலையிலும் தன்னுடைய வேதனையை பொருட்படுத்தாமல் நீங்கள் காணுகின்ற, நீங்கள் கேட்கின்ற இந்த இறை வார்த்தையை முழுமையாக சென்றடைய செய்கின்ற அந்த சகோதரனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் அந்த சகோதரனையும் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.